இன் பிட்வீன் கொஞ்சம் அங்கங்க நெகட்டிவிட்டி வருது. அது ஏன்னு புரியல. பிகாஸ் லெட் தி ஆடியன்ஸ் கோ அண்ட் என்ஜாய். அது ரொம்ப ஆர்கானிக்கா ரியலா இருக்கிறது. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்து அவங்க சொல்லட்டும். லெட்ஸ் நாட் ப்ராப்பகேட் எனி என்ன சொல்றது ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் நேரேட்டிவ். அதெல்லாம் இல்லாம ஒரு சம்மர் ரிலீஸா ஒரு சூப்பரா நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரப்போ நிறைய பேர் நான் இந்த படத்துல ஒரு ரோபோட் கேரக்டர் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா முதல்ல நம்ம பேச அழைக்கிறது மாலையில் பூக்கும் மஞ்சள் பூ போல சிரிப்பு, நல்ல பேச்சு, 96 காதலை மீண்டும் எப்போதும் நமக்குள் உணர்த்திவிட்ட ஒரு முகமும் நடிப்பும் நினைத்து நினைத்து ரசிக்க தூண்டும் கௌரி அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு த பிரஸ். இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட ஒரு கிராட்டிடியூட் மீட். வி ஆர் வெரி தேங்க்ஸ் மீட்னு சொல்லும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுது எங்க ரிலீஸ். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், லைக் இன் எவ்ரி சேலஞ்சிங் மூவி அதோட என்ன சொல்றது நிறைய என்ன டிலே இருந்தது, பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி படம் வரும்போது when it's actually appreciated for the quality, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு being a part of this project. LIK எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம். இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்கி. அண்ட் இருக்கிற ஸ்கிரீன் டைம்லயோ இல்ல அந்த ஒரு ஆர்க்கு புரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப பர்சனலா மெசேஜஸ் அனுப்புறாங்க. கல்கியோட கேரக்டர் புரியுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அழகா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அண்ட் ஐ திங்க் பர்சனலா கூட எங்க ஜெனரேஷனுக்கு ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் வாஸ் அண்ட் கல்கி. ஸோ அது ரொம்ப அழகா செலிப்ரேட் ஆகுது. அண்ட் ஆஸ் ஐ செட் சோஷியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நிறைய இந்த ஆர்கானிக்கான நிறைய பாசிட்டிவிட்டி வருது. எங்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நேத்திக்கும் தமிழ் நியூ இயர் டே நல்ல ஒரு ஓப்பனிங் வந்தது. இன் பிட்வீன் கொஞ்சம் அங்கங்க நெகட்டிவிட்டி வருது. அது ஏன்னு புரியல. பிகாஸ் லெட் தி ஆடியன்ஸ் கோ அண்ட் என்ஜாய். அது ரொம்ப ஆர்கானிக்கா ரியலா இருக்கிறது. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்து அவங்க சொல்லட்டும். லெட்ஸ் நாட் ப்ராப்பகேட் எனி என்ன சொல்றது ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் நேரேட்டிவ். அதெல்லாம் இல்லாம ஒரு சம்மர் ரிலீஸா ஒரு சூப்பரா நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் விக்கி சர்ஸ் ட்ரீம். அவரோட விஷன் வித் ரவிவர்மன் சர்ஸ் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தி ஆக்டர்ஸ். இப்போ பிரதீப் கூட லைக் யூனோ ஆஃப்டர் ஹிஸ் 3 பிளாக் பஸ்டர்ஸ் இதுவுமே ஒரு 4th பிளாக் பஸ்டர் ஆகும். அதோட எல்லா பொட்டென்ஷியலும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அண்ட் ஐ திங்க் வி ஹாவ் அ டைம்லெஸ் ஹீரோயின் வித் கிருத்திஸ் என்ட்ரி இன்டு as a heroine in the Tamil industry. So I think it's a total package. சம்மருக்கு பார்க்க என்ன சொல்ற தியேட்டர்லயே வந்து பார்த்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம். ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ இந்த ஃபர்ஸ்ட் வீக் மாதிரியே ஒரு ஒரு சக்சஸ் மீட் இல்லை இன்னும் ஒரு பெரிய இவெண்ட்ல சந்திப்போம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஒரு ஹோப்ல I would like to say a big thank you again to everybody who's come here. And நீங்களும் சொல்லி எல்லாத்தையும் எங்க படம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தேவை. பிகாஸ் அவ்வளோ ஒரு சினிமாவே ரீடிஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்க. அண்ட் எஸ்பெஷலி பீங் I know how much effort and talent and hard work Vicky sir has put into this. So அவருக்காகவும் இந்த ஒரு as a cinema lover, as a cinephile, we should all support LIK. So yeah, with your blessings and positivity. Thank you. Thank you Gauri. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கு ரொம்ப ஒரு துணையா ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருந்த ஜெகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். தமிழ்ச்செல்வி கதாபாத்திரத்தில் நடித்த தீபிகா அவர்களை மேடை கழிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்குது கண்களில் 1000 கனவுகளில் கதை சொல்லும் காவியம், சிரிப்பில் சிலிர்க்க வைக்கும் ஓவியம், உள்ளுக்குள் உருக்கும் உப்பெண்ணா முத்து, யுவன் இசையில் நனைந்த கியூட் மெட்டு, தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கும் புது தேவதை, பார்க்கும் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் ஜொலிக்கும் அழகான கவிதை, கியூட் டாலாக LIK படத்தில் நடித்த கிருத்தி ஷெட்டி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம்.
ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மீடியாவுக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் நன்றி. A very big thank you. I'm very overwhelmed by the response. ஆக்சுவலா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லேர்ன். ஏன்னா எங்க அம்மா கோயம்புத்தூர்ல படிச்சாங்க. ஸோ அம்மா அவங்க தமிழ்லயே பேசுவாங்க வீட்ல. பட் தே நெவர் டாட் மீ. அவங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். ஸோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் பண்றதுனால ஐ எம் கெட்டிங் டு லேர்ன் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஆக்சுவலா இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரப்போ நிறைய பேர் நான் இந்த படத்துல ஒரு ரோபோட் கேரக்டர் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தட் வாஸ் த ஐடியா ஆஃப் திஸ் கேரக்டர். ஏன்னா நம்ம தீமா ஆஸ் அ கேரக்டர் சின்ஸ் 2040 இருக்கு. ஆனா நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபோனுக்குள்ள போறோம். வி ஆர் டிஸ்டன்சிங் ஆர் செல்ஸ். லைக் நம்ம சுத்தி இருக்கிற அவங்கள விட்டுட்டு அந்த ஃபோனுக்குள்ள போறோம். So that is what that character is supposed to represent. She's someone who is emotionally distant, and I'm so glad that it got conveyed in the movie and nariya per ipo relate pandranga. You know, I'm seeing this generation grow up. I have a godson. என்ன இருந்தாலும் like if he's crying, if he's eating, எப்பவுமே they'll be watching things on their phone, tablet. So in the generation அந்த ஒரு பெரிய disconnect இருக்கு. So I'm very happy to have represented that on screen. And அது மட்டும் இல்லாம what I really loved about Vignesh sir's writing in the movie is that அந்த ஒரு சீன்ல where everything connects so well. ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீன்ல வேர் இட் மைட் பி அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்பாய்லர். ஆனால் அந்த ஒரு சீன்ல வேர் தீமா ஆக்சுவலி கன்ஃபெஸஸ் ஹர் ஃபீலிங்ஸ். ஷீ சஸ் தட் நீ உனக்கு என் மேலே இருக்கிற அந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த எனக்கு இந்த ஜென்ரேஷனில் ஐ திங்க் ஐ கால் இட் அ பீக் டீட்டெயிலிங் மூமெண்ட். ஏன்னா ஷீ இஸ் சம்மன் ஹூ இஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் லவ். இப்போது நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்லேயே வி டூ ஸோ மச். அந்த ஒரு வேலிடேஷனுக்காக நம்ம பண்ண ஒரு ஆல் த திங்ஸ் தட் வி டூ இட்ஸ் பிகம் ஸோ காமன். ஃப்ரெண்ட்ஷிப்காக இல்லைன்னா லவ்க்காக. பட் டு பி சரவுண்டட் பை பீப்புள் ஹூ லவ் யூ ஃபார் just the way you are, ஒரு ரீசன் எல்லாமே. ஐ திங்க் the way he brought that out on screen is something I really enjoyed. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான மெசேஜ் இருக்கிற ஃபில்ம் ஓட பாட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் த வே தேவ் கனெக்டட் டு த ஃபில்ம்ஸ் நான் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ தீமா அண்ட் ட்ரஸ்டிங் மீ வித் த கேரக்டர். I am very overwhelmed by the response and I'm truly grateful. நம்ம ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகுறப்போ ஐ வென்ட் டு 5-6 தியேட்டர்ஸ். அண்ட் ஒரு தியேட்டர்லேயுமே பீப்புள் வர் லைக் என்ஜாய் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் தட்ஸ் ஹவ் அ ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி சீன். லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேயோட அந்த ஃப்ரெஷ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாஸ் ரியலி ஓவர்வெல்மிங் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். வெரி கிரேட்ஃபுல் டு ஹவ் ஆக்டட் வித் பிரதீப். ஐ திங்க் in the film, like he's had such a subtle and a very beautiful character that he's played, and he's done such a fabulous job. Ipo varik panna films so it was so different, and the performance was really really good. Like now almost ipo 5-6 times paathirken, and each time I watch it I discover something, a new layer in his performance, and it's really amazing to see. So congrats to Pradeep on that. Gauri, actually Gauri, she was so scared or a little anticipating how the reaction is going to be. And I do first glam role avangalukku. So Anna, I'm happy to see the positive response that is there for Kalki, because personally it was one of my favorite characters, and another favorite character was obviously Suryan. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாம்பேல அவங்களுக்கு அந்த அவர் பண்ண அந்த டான்ஸ் சீன் தே டோன்ட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் இட். ஆனாலும் தே ரியலி ரியலி என்ஜாய்ட் த கேரக்டர் சூரியன். ஸோ
it's because of the energy Surya sir brings to his characters, and ஒரு சீன்லயுமே like the effort he puts in is what really takes it there. And ரவிவர்மன் so எல்லாரும் எனக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து இல்லைன்னா மூவி பார்த்து they've been saying this is my best look, and I completely agree. I have never been presented so beautifully, and I think all credit goes to Ravi Varman sir and Vignesh sir. I think எனக்கு எப்பவுமே கொஞ்சம் லோவாக இருந்தா இஃப் ஐ எவர் ஃபீல் இன்செக்யூர் அபவுட் ஹவ் ஐ லுக் நான் இந்த படம் தான் பார்ப்பேன் பிகாஸ் I genuinely feel it's my best look. So thank you, Ravi Varman sir. And um, I genuinely feel ஒரு இப்போ if people go see the film without dissecting it too much, they will really enjoy the movie without seeing everything that's happening on social media. Because நான் social media la பார்த்தது everything that I have seen has been very positive and overwhelming. So I'm very grateful to all the audience who have supported this movie. In the movie Pandradla, like so much hard work has gone in. Like there's like literally thousands of people who have worked behind the scenes. So I'm just hoping for the best. Thank you. Thank you, Kirti.